திருவண்ணாமலையில ஒரு பழமையான பங்களா இருந்துச்சு. அந்த இடத்தை பற்றி மக்கள் மிகவும் பயப்படுவார்கள். அந்த வீட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாது என்பதை அனைத்து கிராமத்தினரும் சொல்வது. காரணம், இரவில் அந்த வீட்டில் சிரிப்பு, அழுகை, கதறல் போன்ற சத்தங்கள் கேட்பதாக கூறப்படுது. ஒரு நாள் அரவிந்த் என்ற மாணவன் அந்த கதையை நம்பாமல் சவாலாக அந்த வீட்டுக்குள் இரவு முழுவதும் தங்க போக முடிவு செய்தான். நண்பர்கள் தடுக்க அவனோ, பேயெல்லாம் எதுவும் இல்ல, நாம தான் பயப்படுறோம் என்று சிரித்தான். அந்த இரவு 12 மணிக்கு அவன் வீட்டுக்குள் நுழைந்தான். முதல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தது. பிறகு அவன் மாடியில் நடக்கும் சத்தம், பூங்காற்றில் மூடிய கதவு தானாக திறந்தது. பழைய மின்னோவியம் சத்தமில்லாமல் விழுந்தது. அவன் பயம் அடைந்தாலும் நிம்மதியாக இருக்க முயற்சி செய்தான். அப்போது அவன் பின்னால் ஒரு நிழல், அப்படி ஒரு உருவம், முகமில்லாமல், நிறம் தெரியாமல் கோரமாக நின்று கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தது. அவனது இதயம் பலமாக துடிக்க திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனாலும் அந்த உருவம் இன்னும் இருந்தது. திகழில் முழு வீடும் நடுங்கியது போல் இருந்தது. பின்னர் அவன் ஓடினான், கதறினான். ஆனால் கதவு தானாக அடைத்தது. தப்பிக்க முடியவில்லை. அன்று பிறகு அரவிந்த் மீண்டும் வெளியே வரவே இல்லை. அடுத்த நாள் நண்பர்கள் வீட்டிற்குள் சென்றபோது ஒரு புதிய நிழல், அது அரவிந்தின் முகம் போல் புன்னகையுடன். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.